ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா குளுன்னு ஜவ்வரிசி உருண்டை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நல்லா ஒரு தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு தேங்காய் பால் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. இந்த ஜவ்வரிசி உருண்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்குவோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஜவ்வரிசி உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல தண்ணி நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். திரும்ப 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஜவ்வரிசி நம்ம மெஷர் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். முதல்ல 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க. இது மாவு ஜவ்வரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப 2வது கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஜவ்வரிசியில் லைட்டாக உப்பு டேஸ்ட்டு தெரியறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லாவே சூடு வந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லாவே ஜவ்வரிசி ஊறும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசி நமக்கு நல்லா ஊறும். நல்லா சூடாக கொதிக்கவே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி நல்லா இழுத்துருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா ஊறட்டும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம இன்னும் கூட தண்ணி நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் எல்லா தண்ணியும் 2 கப் அளவு தண்ணி ஹீட் பண்ணியிருந்தேன். எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியோடு இருக்குது. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னமும் நமக்கு 1/2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி இந்தளவு நல்லா திக்காக இருக்குது. அதனால் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே திக்காக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதான் ஒரு தடவை நல்லா அழுத்தி கலந்துக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகும். நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம பூரணம்லாம் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பெரிய தேங்காய் நான் ஒன்று திருவி எடுத்துருக்கேன். இதில் இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா தேங்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்த்து தான் பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதனால் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2 தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஜீனி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திரும்ப 2வது டேபிள் ஸ்பூன் இது. அடுத்து 3வது டேபிள் ஸ்பூன் இது. திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மொத்தத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன். உள்ளே போடுற பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே தேங்காய் பால் மைல்டாக இருக்கும்போது பூர்ணம் உள்ள ஸ்வீட்டாக இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துட்டு ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் உள்ளே இருக்க இது மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக இருந்துச்சுன்னா நம்ம இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதில் ஏலக்காயும் சேர்த்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். திரும்ப இன்னொரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் தேங்காய் பால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம உள்ளே ஸ்டஃபிங் நல்லா இனிப்பாக ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய் பாலுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஜீனி சேர்த்துக்கிறேங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணம்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய தேங்காயோட அளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 7 உருண்டைகள் பிடிச்சி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பானையில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி நல்லாவே ஊறி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மள கையில் நம்ம பிசையும் போது சின்ன ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசியோட தன்மையே பிசுபிசுப்பு உள்ளது தானே, அதனால் லைட்டாக பிசுபிசுன்னு தான் இருக்கும். நல்லா அழுத்தி நல்லா 2 தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வாழை இலையோ கவரோ எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி நம்ம அந்த அப்படியே பூர்ணத்தை நம்ம மூடணுங்க. அவ்வளோதாங்க. நமக்கு திரும்ப கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க. ஆனால் லைட்டாக பிசுன்னு தாங்க இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு உருண்டைகள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியோட அளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு எனக்கு 7 உருண்டைகள் ரெடியாக இருந்தது. முதல்ல நான் 5 உருண்டை நான் வேக வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு வாழை இலை போட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாமே இட்லி பானையில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நமக்கு அந்த மாதிரி ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும். இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மினுன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது நம்ம எடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி உருண்டைகள் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜவ்வரிசி உருண்டை பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக சாப்பிடும்போது தான் அங்கே நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 உருண்டைகள் எடுத்து வச்சுட்டு 2 கரண்டி தேங்காய் பால் போட்டுக்கிறேன். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூரணத்தோடு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம தேங்காய் பாலோட அந்த ஜவ்வரிசி உருண்டை சாப்பிடும்போது வேறு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம பூரணத்தோடு சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் பூர்ணத்தோடு எடுத்து சாப்பிடும்போது உள்ள ஒரு நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் ஒரு மைல்டான தேங்காய் பால். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.